நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? இன்னைக்கு அதான் இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு ஃபோனில் பார்த்தேன். அதாவது 86, 87லேருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள், இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், சேராக வந்துடுவேங்கிறது அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கிட்டலாம் கூட நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் பேசுகிறேன். அடிக்கடி வந்து நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன், உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார்.